குடும்ப ஜெபத்திலே நீங்கள் ஸ்தோத்திரம் நாட்டம் உள்ளவர்களாய் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்ம வீடுகள் எல்லாம் குடும்ப ஜெபங்களாய் மாற வேண்டும். ஆமென். ஹalleluya. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க பாத்தியா? அந்த இடம் வரும்போது. ஆமென். அவன் உறவுகளை சார்ந்து கொண்டான். உறவுகளை எங்கு சார்ந்து கொண்டான்? ஜெபத்தில் சார்ந்து கொண்டான். 4வது எங்க சார்ந்து கொண்டான்? ஜெபத்தில் சார்ந்து கொண்டான். ஐயோ பாஸ்டர், எங்க வீட்ல குடும்பத்தில நாங்க ஜெபம் பண்ணிலாம் ரொம்ப நாள் ஆச்சே. சிலர் நினைப்பீங்க, அப்படிலாம் ஒண்ணு எங்க குடும்பத்தில இல்லவே இல்லையே. செய்திய கவனிச்சுக்கணும். ஜெயம் வராது. ஆமென். சர்ச்சில வரலாம், வேலை செய்யலாம். சர்ச்சில வரலாம், காணிக்கை குடுக்கலாம். சர்ச்சில வரலாம், பிரசங்கம் கேட்கலாம். சர்ச்சில வரலாம், கைய தூக்கி பாட்டு பாடி ஆராதனை செய்யலாம். சர்ச்சில வரலாம், நல்லா பைபிள் படிக்கலாம். சர்ச்சில வரலாம், ஊழியம் செய்யலாம். ஸ்தோத்திரம். குடும்பத்திலே குடும்ப ஜெபம் பண்ண வேண்டும். உறவுகளை நீங்கள் ஜெபத்திலே நடத்த வேண்டும். ஜெபத்திலே தாங்க வேண்டும். ஜெபத்திலே நீங்கள் உறவுகளோடு உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். முதல் உறவு கணவன் மனைவி என்ற உறவு. ஸ்தோத்திரம். 2வது உறவு அப்பா அம்மா என்ற உறவு. 3வது உறவு மனைவி பிள்ளைகள் என்ற உறவு. ஆமென். ஹalleluya. 4வது உறவு தாய் தகப்பன் என்ற உறவு. ஆமென். இந்த உறவுகளை நாம் விட்டுவிடாமல் குடும்பத்தோடு இணைந்து நாம் ஸ்தோத்திரம் ஜெபிக்க மறந்துவிடக்கூடாது. கடைசி 5வது உறவு தான் ரட்சிக்கப்பட்ட சக விசுவாசிகளோடு நல்ல பிரேயர் பார்ட்னரோடு இணைந்து ஜெபிக்கிற உறவு. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது வரைக்கும் எனக்கு தெரியாத பாஸ்டர். இல்லையா பாஸ்டர்? பரவாயில்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு செய்ய ஆரம்பிங்க. இனிமே செய்ய முயற்சி எடுங்க. சிலர் செய்வீங்க, சிலர் செய்து கொண்டு இருக்கிறீங்க. சந்தோஷம். செய்யாதவங்க ஊக்கப்படுங்க. ஆமென். உறவுகளை எப்படி சார்ந்து கொள்ளணும்? தேவ பக்தியோடு உறவுகளை எப்படி சார்ந்து கொள்ளணும்? தேவனுக்கு பயந்து உறவுகளை எப்படி சார்ந்து கொள்ளணும்? தான தர்மங்களை, உதவிகளை ஹெல்ப் பண்ணி சார்ந்து கொள்ளணும். உறவுகளை எப்படி சார்ந்து கொள்ளணும்? ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு சார்ந்து கொள்ளணும். ஆமென். ஹalleluya.